pancreas கேன்சர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து இதனுடைய ஆரம்ப சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு வேகா தான் இருக்கும். முதல்ல வந்து ஒரு அஜீரண கோளாறு அந்த மாதிரி தான் வந்து ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம பேசிக்கே வந்து வயிறுல எந்த சிம்டம்ஸ் இருந்தாலுமே முதல்ல நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் சில பிளட் டெஸ்ட்டும் தான் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். அதுல வந்து மேக்ஸிமம் இந்த கணையத்தினுடைய பிரச்சனையை வந்து தெரியாது நமக்கு. ஸோ இந்த ரெண்டு காரணத்தினாலே தான் வந்து கணைய புற்றுநோய் வந்து ஒரு மிடில் ஸ்டேஜ் அண்ட் அபவ்ல தான் வந்து கண்டுபிடிக்கவே முடியும். ஆனா நமக்கு வந்து நல்ல க்ளூ சில சமயம் கிடைக்கும். பேஷண்ட்னுடைய வந்து வயிறு வலி, அதாவது மேல் வயிற்று வலி வந்து முதுகு தண்டுக்கு பரவற மாதிரி வலி ஏற்படும் சில சமயம். மஞ்சள் காமாலை, உன்னுடைய வெயிட் வந்து நமக்கு படிப்படியா வந்து சீக்கிரம் குறைய ஆரம்பிக்கிறது. அப்புறம் முக்கியமா வந்து சுகர் பேஷண்டா இருந்தாங்க அப்படின்னா வந்து இனிஷியலி ஒரு பேஸ் லைன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு சடனா ஒரு வர்சனிங்கோ இல்ல ஒரு மிடில் ஏஜ்ல, அதாவது 45-50 இயர்ஸ் இருக்கிறப்ப வந்து சடனா சுகர் கண்டுபிடிக்கிறதும் வந்து இந்த மாதிரியான கணைய புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நமக்கு க்ளூ கிடைக்கிறப்ப வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து நார்மலா இருந்தாலுமே வந்து நாங்க அந்த சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ வந்து கண்டிப்பா நாங்க எடுப்போம். ஏன்னா அதுல தான் வந்து நமக்கு இந்த கணையத்தினுடைய பிரச்சனை இருக்கா இல்லையான்றது நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இதனுடைய முக்கியமான ஒரு டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா வந்து வயிற்று பிரச்சனை என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் நிறுத்தாதீங்க. ஸ்கேன் ஆகட்டும் இல்ல மேற்கொண்டு சில டெஸ்டிங்கள் ஆகட்டும் வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனை என்னன்றதை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். ரெண்டாவது வந்து தேவையில்லாத பழக்கங்கள், அதாவது வந்து இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால்ன்றது வந்து கணைய புற்றுநோயினுடைய ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எனிமி. ஸோ அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், அதாவது வந்து சுகர் அன்கண்ட்ரோலா இருக்கிறது, உடல் பருமன் அதிகமாக இருந்தது, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்தே ஆகும். ஸோ இது எல்லாமே இருந்தாலுமே நீங்க கணைய புற்றுநோய் அப்படின்னா வந்து முதல்ல ஒரு 15-20 இயர்ஸ் பேக் மாதிரி இல்லாம இப்ப நிறைய அட்வான்சஸ் வந்துருச்சு. சர்ஜரிலேயே வந்து ஓப்பன் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ரோபாட்டிக் சர்ஜரி, அது மட்டும் இல்லாம கீமோதெரபிலேயே வந்து பல வகையான கீமோதெரபி, இம்யூனோதெரபி, டார்கெட்டட்